வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த பகுதியில பொறியியல் அதிசயங்கள்ல நீருக்குள் இருக்கக்கூடிய சுரங்க பாதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பொறியியல் அதிசயங்கள்ல நீருக்குள் இயங்கக்கூடிய சுரங்க பாதையை பற்றி விளக்கமா சொல்லுங்க சார். இங்கிலாந்தையும் பிரான்சையும் இணைக்கக்கூடிய சேனல் டனல், அல்லது இன்னும் செல்லமா சன்னல் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு உலகின் மிக நீண்ட கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ரயில் பாதை. சரியா? ஜப்பானில் ஒரு ரயில் பாதை இருக்குது, அது ஆக்சுவலாக 53 கிலோமீட்டர். சேனல் டனல் 50 கிலோமீட்டர்ஸ். ஆனாலும் கூட கடலுக்கடியில் மிக நீண்ட தூரம்னா சேனல் டனல் தான். ஸோ அந்த வகையில் சேனல் டனல் ஒரு என்ஜினியரிங் மாவல். ஸோ அதை பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் டனல் இதனுடைய உருவாக்க வரலாற்றை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க சார். சேனல் டனல் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. ஆனால் இப்படி ஒரு கடலுக்கடியில் ஒரு சுரங்கப்பாதை வேண்டும் என்ற ஒரு கனவு 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா அந்த அளவு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஐரோப்பாவையும் இங்கிலாந்தையும் இணைப்பதற்கு அதுவரை வேற தரைவழி எதுவுமே கிடையாது, கடல் வழி போக்குவரத்து மட்டும்தான் இருந்தது. அதனால ஒரு நீண்ட சுரங்கப்பாதை அமைக்கலாம் என்ற ஒரு கனவு 200 ஆண்டுகளுக்கு மேல இருந்தது. 1802 1802ஆம் ஆண்டில் தான் முதல்ல ஒரு என்ஜினியர் இந்த ப்ரொபோசல் கொடுக்குறாரு. அவருடைய பெயர் ஆல்பர்ட் மேத்யூ ஃபெலிக்ஸ். இவர் ஒரு பிரெஞ்சு என்ஜினியர். இவர் தான் முதல்ல இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு கடல் அடி சுரங்கப்பாதை அமைக்கலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் கொடுக்குறாரு. பட் அப்போது ஆக்சுவலாக ரயில்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் முன்னாடி உள்ள ப்ரொபோசல். அதனால் அந்த சுரங்கப்பாதையில் குதிரை வண்டிகள் செல்லணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இனிஷியல் கான்செப்ட். ஆனால் அதுக்கப்புறம் ரயில் என்ஜின் கண்டுபிடிக்கப்படுது. 1825 ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் முதல் ரயில்வே ட்ராக் ரயில் என்ஜின் அந்த ட்ராக்ல ஓட்டி ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ரயில்வே துறை வளர்ச்சி. அது மட்டும் இல்லை, அந்த ரயில் என்ஜின் தான் ஒரு தொழில் புரட்சிக்கே அடிப்படையாக இருந்தது. ஸோ மேலை நாடுகளில் பல வகையான டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வேகமாக தொடங்குது. ஸோ இந்த தொடக்கம் இந்த சேனல் கான்செப்டையும் அதிகமாக்கிட்டே போகுது. ஸோ பல முயற்சிகள், பல ப்ரொபோசல்ஸ், இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் இணைக்கக்கூடிய கடல் வழி ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் அதிகமாகுது, டிஸ்கஷன்ஸ் அதிகமாகுது. ஆனாலும் கூட பெரிய பிரேக் த்ரூ இல்லை. 1870 ஒரு முறை 2 நாடுகளுமே ஒரு சுரங்கப்பணி சின்ன அளவில் தொடங்குது. பட் சீக்கிரமே கைவிட்டாங்க. ஏன்னா பல விமர்சனங்கள், சாத்தியம் பற்றிய கேள்விகள், கிண்டல்கள், ஏன்னா பல போட்டி பொறாமைகளுக்கு இடையில் அது ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏராளமான டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ், ஏன்னா பல முன்முயற்சிகள், சயின்டிஃபிக்காக பல பிரேக் த்ரூ வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இனி இப்படி ஒரு சேனல் டனல் அமைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதனால ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் தொடங்குது. 1986 தான் இந்த தொடக்கம். பிரான்ஸ், இங்கிலாந்து இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த பெரிய ப்ராஜெக்டை தொடங்குறாங்க. 1987 இங்கிலாந்தின் தரப்பில் சுரங்கம் தோண்டும் பணிகள் தொடங்கியது. 1988 பிரான்ஸ் தரப்பில் சுரங்கம் தோண்டும் பணிகள் தொடங்கியது. 1990 டிசம்பர் 1 ஒரு இம்பார்ட்டன்ட் டே. சுரங்க பணிகள் 2 தரப்புலையும் நடத்திட்டே வராங்க. அன்றைய தினம் 2 நாட்டு தொழிலாளர்களும் கடைசியாக அதை ஓப்பன் பண்ணி 2 பேரும் கைகுலுக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக் டே. 1990 2 நாட்டு சுரங்க தொழிலாளர்களும் சந்தித்து கொண்டார்கள்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தண்டவாளம் பணிகள் தீவிரமாக நடைபெறுது. 1993 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரெயின் சேனல் டனல் வழியாக இயக்கப்படுது. 1994 சேனல் டனல் அஃபிஷியலாக திறக்கப்படுது. இந்த சேனல் டனல் இதனுடைய கட்டுமான பணிகள் எவ்வாறு நடந்தது சார்? கட்டுமான பணிகள் 1988 தொடங்கின. இதற்காக டிரான்ஸ்மான்ச் லிங்க் TML அப்படிங்கிற ஒரு பிரைவேட் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சுரங்கம் 3 முக்கிய பகுதிகளை கொண்டது. 2 ரயில் சுரங்கங்கள், மத்தியில் ஒரு சர்வீஸ் சுரங்கம். பிரம்மாண்டமான டனல் போரிங் மெஷின்ஸ் பயன்படுத்தி தான் அந்த
சுரங்கத்தை தோண்டினாங்க. ஏன்னா டெக்னாலஜி வளர்ச்சி எவ்வளோ வந்துருச்சு. ஸோ பிரம்மாண்டமான டனல் போரிங் மெஷின்ஸ் பயன்படுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990 டிசம்பர் 1 ஒரு பக்கம் பிரிட்டிஷ் தரப்பு சுரங்க தொழிலாளர்கள், இந்த ஒரு பக்கம் பிரெஞ்சு தரப்பு சுரங்க தொழிலாளர்கள் கடலுக்கடியில் சந்தித்து சுரங்கத்தின் 2 பகுதிகளையும் இணைச்சாங்க. அதுக்கப்புறம் தண்டவாளங்கள் அமைக்கும் பணி மிக வேகத்தில் நடைபெற்றது. 1994 மே 6 சுரங்கம் ரயில் பாதை அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது. ஈரோ ஸ்டார் ரயில்கள் மூலமாக ரயில் பயணிகள் போயிட்டு வராங்க. லே ஷட்டில் அப்படிங்கிற சரக்கு வாகனங்கள் மூலம் சரக்குகள் 2 தரப்புக்கிடையில் சென்று வருகின்றன. இந்த நீண்ட சுரங்கப்பாதையில் 375 மீட்டர்ஸ் இடைவெளியில் அவசர வெளியேற்ற பாதைகள், எமர்ஜென்சி அவுட்லெட்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு பாதுகாப்பு காரணங்களோடு இந்த ரயில் பாதை உருவாக்கப்பட்டிருக்கு. சேனல் டனல் இந்த நீருக்குள் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை அமைப்பதற்கான எவ்வளவு செலவு ஏற்பட்டது சார்? அந்த செலவை பற்றியும் சொல்லுங்க, இதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் சொல்லுங்க. ஐரோப்பா கண்டத்துக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் இடையில் உள்ள இங்கிலீஷ் சேனல் பகுதியில் தான் இந்த சேனல் டனல் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நீளம் 50.45 கிலோமீட்டர். இதில் நீருக்கடியில் உள்ள தூரமே 37.9 கிலோமீட்டர்ஸ். ஆழம் கடல் மட்டத்திலிருந்து 75 மீட்டர் கீழே இது உருவாக்கப்பட்டிருக்கு. திறக்கப்பட்ட ஆண்டு 1994. கட்டுமான காலம் 6 ஆண்டுகள். இதற்கு செலவிடப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய். தற்போது ரயில் பயணிகளும் சரக்கு ரயில்களும் இந்த சேனலில் சென்று வருகின்றன. இதுவரை 35 கோடி பயணிகள் இந்த சேனல் டனலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. உலகிலேயே மிக நீண்ட கடலுக்கடி ரயில் பாதை இதுதான். மிகவும் பயனுள்ள பாதை. ஐரோப்பிய வளர்ச்சிக்கே வித்திட்ட ஒரு அருமையான பாதை. சேனல் டனல் பற்றிய விளக்கங்களை கூறியதற்கு மிக்க நன்றி சார். நன்றி ஆர்த்தி.